அடுத்த சில நாட்கள்ல அவன் தூங்குற படுக்கை வரைக்கும் வாதை வந்தது. தேவன் மோசே கிட்ட சொன்னார், என் ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி. மோசே பார்வோனை எச்சரித்தோம். பார்வோனின் இருதயம் மாறல. எகிப்து தவளிலிருந்து தப்பிச்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த முறை ஆபத்து வானத்திலிருந்து வரல, நதியிலிருந்து வரல, மண்ணிலிருந்து வந்தது. எகிப்தில் தவளைகள் செத்து போச்சு. எகிப்து கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விட்டது. ஆனா பார்வோன் தன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறேன்னு சொல்லி திரும்பி அவனோட வாக்குறுதியிலிருந்து மீறிட்டான். இஸ்ரவேல் மக்களை அனுப்ப மாட்டேன்னு இப்ப சொல்றான். அப்போ தேவன் மோசே கிட்ட சொன்னார், ஆரோன் தன் கோலை நீட்டி பூமி மண்ணை அடிக்கட்டும் அப்படின்னு. ஆரோன் அப்படியே செய்தான். உடனே பூமியின் மண் எல்லாமே பேன்களா மாறியது. மனிதர் மேல், மிருகம் மேல் எங்கும் பேன்கள். எகிப்து முழுவதும் மக்கள் தங்கள் உடைய அமைதியா வைத்து கொள்ள முடியல. அந்த மாதிரி ஒரு வாதையை உண்டு பண்ணினார். எகிப்தின் மந்திரவாதிகளும் இதை செய்ய முயன்றாங்க. ஆனா அவங்களால முடியல. அப்பதான் அவங்க பார்வோன் கிட்ட சொன்னாங்க, இது தேவனின் விரல். ஆனா பார்வோன் கேட்கல. அவனோட இருதயம் இன்னும் கடினமானது. அப்போ தேவன் சொன்னார், இன்னும் பார்க்க போறேன்னு. அடுத்த நாள் காலை கருமையா மேகம் போல ஒரு பெரிய கூட்டம் எகிப்தை நோக்கி வந்தது. அது பறவைகள் இல்ல, பேன்களும் இல்ல. எகிப்தை முடக்கிய அந்த கருப்பு கூட்டம் என்ன?